இன்னைக்கு வந்து பிப்ரவரி 17 இன்று தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். எல்லாரும் தெளிவாக இருப்பீங்க நம்புறேன். ஸோ வீடியோ அண்டு ஆடியோ கிளாரிட்டி எல்லாம் தெளிவாக இருக்குது தானே? ஓகே ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓடலாம் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமாக இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புல்வாமா இடத்துல நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு எல்லா தரப்படையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து இந்தியா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அனைத்து விதமான இந்தியர்களும் வந்து சரியான வெறியில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் ஆகட்டும் இல்லை சமூக வலைத்தளம் ஆகட்டும் தங்களுடைய கோவத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமான இந்தியாவோட கோவத்தை வந்து சம்பாரிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அப்படிங்கிறதுல வந்து மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அனைத்து விதமான கட்சிகளும் வந்து ஒருங்கிணைந்து தன்னுடைய முழு ஆதரவை எந்த ஒரு கட்சி சார்பும் இல்லாமல் அனைத்து கட்சிகளும் வந்து ஒன்றிணைந்து இதுக்காக பதிலடி கொடுக்கணுங்கிறத மட்டும் தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 200% வரி வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இறக்குமதி வரி. ஸோ இனிமேல் வந்து அந்த நாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணணும்னா அவங்க வந்து 200% வரி கட்டணும் அப்படின்னு முதலடியை கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க உள்ள அனைத்து இளைஞர்களும் சரி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே நியூஸ் என்னென்னா, இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து கேட்கக்கூடிய ஒரு நன்னால தான் எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறதா எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தியாவோட ஒட்டுமொத்தமும் ஒருங்கிணைந்து நேர்ச்சியிலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரே குரல் வந்து இதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரே இதில் மட்டும் தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் செய்த இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்தியா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 40 உயிர்களை வந்து நம்ம பலி கொடுத்துருக்கோம். நம்ம தமிழகத்தில் வந்து 2 உயிர்களை பலி கொடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு விஷயம். ஸோ உண்மையிலே வந்து ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கில் போரில் வந்து உண்மையிலே வந்து அப்போதைக்கு இருந்த வாஜ்பாய் அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா பாகிஸ்தானை இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஸோ இந்தியா விட்ட பிச்சை தான் பாகிஸ்தான் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு நேற்று ஃபுல்லாக இதே தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு எல்லாரும் நம்புவோம். ஸோ அரசியல் கட்சி சாராமல் இதுக்கெல்லாம் ஒன்றிணைந்து இந்தியாங்கிற ஒரு இதில் இந்தியாவோட பலத்தை காமிச்சே ஆகணும். இதுக்கு மேலேயும் பொறுமையாக இருக்கிறது வந்து அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. நாட்டு மக்களுக்காக போராடின நம்மளோட சோல்ஜர்ஸை வந்து அவங்க பண்ணியிருக்கிறது வந்து மிக மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும். அது எல்லாரும் வந்து அந்த விஷயம் நியூஸ்க்காக கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்றைக்கி செய்தி சிறகளை மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து தமிழ் திசையில் என்ன முக்கியமான ஹெட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 40 CRPF வீரர்கள் மரணத்துக்கு காரணமான தீவிரவாத தாக்குதல் விரைவில் பழி தீர்ப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதி தெரிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் இருக்கக்கூடிய 40 CRPF வீரர்கள் உயிரிழப்புக்கு காரணமாக தீவிரவாத தாக்குதலுக்கு பழி தீர்ப்போம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார். ஸோ இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு நான் ஒரு விஷயத்தை இங்கே வந்து அனலைஸ் பண்ணுறேன். எந்த ஒரு அரசியல் கட்சி சார்பாகவும் இதை பார்க்காதீங்க. இது இந்தியா சார்பானது. ஸோ இந்தியாவிற்கான தன்மான பிரச்சனையை தவிர இது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு சார்ந்ததும் கிடையாது. இதை நம்ம பழி தீர்த்தோம்னாலும் சரி, இது விட்ட எந்த ஒரு நடைபெற்ற விஷயமும் வந்து அரசியல் சாராமல் பாருங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியையும் இதில் இணையாக்கிறாதீங்க, சரிங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதில் சொல்லணும்னு தோணுது, அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ 40 CRPF வீரர்களுக்கு மரணத்திற்கு காரணமாக இருந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டிப்பாக பழி தீர்ப்போம் என்று இந்தியாவின் தற்போதைய பிரதமராக இருக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த தாக்குதலுக்கு அனைத்து விதமான நாடுகளும் வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. பாரிஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஆகட்டும், எல்லாம் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் பாகிஸ்தானும் இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்து காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானால் அங்கீகரிக்கப்பட்ட பாகிஸ்தானால் உதவிகரம் நீட்டப்பட்டு செயல்படுத்தப்படும் தீவிரவாத இயக்கத்தில் ஒரு இயக்கம் தான் இதுங்கிறது மிக குறிப்பிடத்தகுந்த விஷயம். நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து அதிகமாக பங்கு கொடுத்து அந்த தீவிரவாதத்தை வளர்க்கதே வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை, சரிங்களா? அதுக்காக தமிழகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 23 IAS அதிகாரிகள் இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ துறை செயலர்கள் மற்றும் ஆட்சியாளர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் உட்பட தமிழகத்தில் முழுவதும் 23 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்ததாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையின் உத்தரவின்படி தலைமை செயலாளர் அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய மக்களவை தேர்தலில் கண்டிப்பாக வந்து IAS அதிகாரிகளுடைய அந்த துறைகள் சார்ந்து பங்களிப்பு இது இருக்கக்கூடாதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக கண்டிப்பாக வந்து ஒரே இடத்துல பணியாற்றக்கூடாது, 3 ஆண்டுகள் பணியாற்றிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யுமாறு தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையம் வந்து உத்தரவிட்டாங்க.
ஸோ 3 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த இடத்துல இருந்தால் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. ஸோ அதனால 3 ஆண்டுகள் தொடர்ந்து எங்கே பணியாற்றுறாங்களோ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 23 ஐஏஎஸ் அதிகாரிகள் வெவ்வேறு துறைக்கு வந்து இடமாற்றம் செய்ததாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. வனத்துறையின் கூண்டில் சின்னத்தம்பி யானை அடைக்கப்பட்டதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ உடுமலையை அடுத்து அந்த கண்ணாடி புத்தூர் பகுதியில் இருக்க அந்த விவசாய தோட்டத்தில் கடந்த 6 நாட்களாக தஞ்சமடைந்திருந்த சின்னத்தம்பி என்ற பெயரிடப்பட்ட அழைக்கப்பட்ட யானை, காட்டு யானை நேற்று முன்தினம் பிடிக்கப்பட்டு ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் நேற்று விடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து தனியார் மருத்துவமனைக்கு சிறப்பு மின் கட்டணம் நிர்ணயிக்க கோரி வழக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2 வாரத்துக்குள் அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தனியார் மருத்துவமனைக்கு மின் கட்டணத்தை குறைத்து சிறப்பு கட்டணத்தை நிர்ணயிக்க உத்தரவிட கோரிய மனுக்கு 2 வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சிறப்பு மின் கட்டணம் வந்து நிர்ணயிக்க போறதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான வழக்கு வந்து தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கை வந்து 2 வாரத்துக்குள்ள அரசு தரப்புல இருந்து பதிலளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ராணுவ வீரர்களின் தியாகம் தீவிரவாதிகளை வேறறுக்கும் என்று புல்வாமா தாக்குதலுக்கு தலைவர்கள் கண்டனம். ஒட்டுமொத்தமாக அனைத்து விதமான கட்சி தலைவர்களும் பாரபட்சம் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம தன்னுடைய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் +2 பொதுத் தேர்வுகள் ஏற்பாடுகள் தீவிரம் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ +2 பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்ததாகவும் ஸோ அதற்கான பணிகளை வந்து ஏற்படுத்துகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் தேர்வு மையங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கதா தகவல் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 3400 பள்ளிகளில் தேர்வு மையம் அமைக்கப்படுவது உள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டியல் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக தகவல் சொல்லியிருக்காங்க. மார்ச் 1ல இருந்து +2க்கான பொதுத் தேர்வு நடைபெற போகுது. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறப்பு ரயில் சுற்றுலா கொண்டு வரப்போதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் இருந்து மூகாம்பிகை மற்றும் சிரிடி ஆகிய உள்ளிட்ட 4 ஆன்மீக தலங்களுக்கு சிறப்பு ரயில் சுற்றுலாவை ஆஸ்திரேலியா ஜப்பானுக்கு விமான சுற்றுலாவை CRCTC அறிவித்துள்ளது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கிற வந்து ஆன்மீக தலத்துக்கு வந்து ஆஸ்திரேலியா ஜப்பானுக்கு விமான சுற்றுலா வந்து உருவாக்க தர போகிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உணவு மற்றும் சுற்றுலா கழகம் அறிவித்துள்ளதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானுக்கு விமான சுற்றுலா, மறந்துடாதீங்க, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பானுக்கு விமான சுற்றுலா. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருந்து மூகாம்பிகை மற்றும் சீரடி உள்ளிட்ட 4 ஆன்மீக தலங்களுக்கு சிறப்பு ரயில் சுற்றுலாவை அமைக்க போகிறதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. சென்னை நீர்வழித்தடங்களை சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுக்க தவறிய தமிழக அரசுக்கு ரூபாய் 100 கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க. ஸோ டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பசுமை தீர்ப்பாயங்கிறது கவர்மெண்ட்டை சார்ந்து கவர்மெண்ட்டு கூடிய படுகிற பணிகளை வந்து அந்த எப்படி சொல்றது சுற்றுச்சூழல் மாசுபடுதை அதை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இது நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கப்பட வேண்டிய விஷயம். எப்படி வந்து தமிழக அரசுக்கு அவங்க வந்து அபராதம் விடுப்பாங்கன்னா அபராதம் விதிக்கலாம், அதுதான் ஆர்டிகல், அதுதான் அரசியலமைப்பு. ஸோ அதுக்கு தான் வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கண்காணிக்கிறதுக்கு பலவிதமான தனிப்பட்ட அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இப்போ டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசுக்கு 100 கோடி அபராதம் வச்சிருக்காங்க. சென்னையில் இருக்கிற நீர்வழி தடங்களை ஒழுங்காக பராமரிக்கிறதுனால, சுற்றுச்சூழல் பாதிக்கிறதுனால நம்ம தமிழக அரசுக்கு டெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயம் 100 கோடி அபராதம் விட்டுருக்காங்க. ஸோ அடையாற்றில் உள்ள அந்த குப்பைகள்
கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சென்னைக்குள்ளே போனாலே எப்படி இருக்கும்னு. ஸோ சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து தடுக்கிறதுக்கு தவறிய தமிழக அரசுக்கு 100 கோடி அபராதம் விட்டுருக்காங்க. பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த குழந்தை திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகளை விலக்கி பிரச்சாரம் சமூக நலத்துறை திட்டம் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தை திருமணம் இப்பெல்லாம் எங்கப்பா நடக்குது, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ரொம்ப முட்டாள்தனம். உண்மையிலே இன்னமும் குழந்தைகள் திருமணம் நடைபெற்று தான் வருது. நம்ம பக்கத்தாது பரவாயில்ல, நார்த்து சைட்லாம் போனால் இன்னும் குழந்தை திருமணம் நடைபெற்று தான் வருது. நம்ம வந்து உண்மையிலே சொல்லப்போனால் வட மாநிலத்தை கம்பேர் பண்ணால் தமிழகம் ஒரு ஸ்டெப்பு முன்னேறிக்கு தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ எந்த ஒரு விஷயமானாலும் நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணுறதும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அது சம்மந்தப்பட்ட குழந்தைகள் திருமணத்தால் ஏற்படும் இங்கேயும் அங்கேயும் நடைபெற்று தான் வருது. நம்ம அப்பப்போ நியூஸ் பார்ப்போம். மேக்ஸிமம் வந்து நார்த் இந்தியாவில் தான் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ குழந்தைகள் திருமணத்தால் ஏற்படும் பாதிப்புகளை விலக்கி பிரச்சாரம் ஏற்படுத்த சமூக நலத்துறை திட்டம் தீட்டுவதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் பெண்களுக்கான திருமண வயது 18 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான திருமண வயது 21 என நிர்ணயிக்கப்பட்டது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த திருமணத்தை தடுக்கும் சைல்டு ஹெல்ப் அண்ட் லைஃப் லைன் வந்து அதுக்கு ஹெல்ப் லைன் கொடுத்துருக்காங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1098 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட இந்த வயதிற்கு முன்பாக திருமணம் செய்து வைப்பது குழந்தை திருமணமாக கருதப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் குழந்தை திருமணத்தை தடுக்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. 1098 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை திருமணத்தினால என்னென்ன வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துது, என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி வந்து பெற்றோருக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து சமூக நலத்துறை வந்து திட்டம் தீட்டியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மக்களவை தேர்தலை முன்னிட்டு கட்சிகளை வலியுறுத்தும் விவசாயிகளுக்கான முன்னோட்ட நிழல் தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஸோ நிதிகள் தேசியமயம் உள்ளிட்ட 46 கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களவை தேர்தலையொட்டி விவசாயிகளுக்கான முன்னோட்ட நிழல் தேர்தல் அறிக்கையை தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பு குழு சென்னையில் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டத்தை கைவிட வேண்டும் என்று, நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்று உள்ளிட்ட 46 கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்காங்க. ஒண்ணுமில்ல, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டணி, விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அமைப்பானது தங்களுக்கு வேண்டி தமக்கு தேவையான 46 கோரிக்கைகளை வந்து வலியுறுத்தி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து விஜயகாந்த் அவர்கள் சென்னை திரும்பினார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து உடல்நிலை குறைபாடு காரணமாக அமெரிக்காவில் வந்து மருத்துவ சிகிச்சை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தலைவராக இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் நேற்று சென்னை திரும்பினார் அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க இந்து திசை மற்றும் தினமணி. அடுத்ததாக காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் வீரமரணம் அடைந்த CRPF வீரர்களாக இருந்த 2 நபர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் நல்லாவே தெரியும். ஒருத்தர் பேர் சிவச்சந்திரன், ஒருத்தர் பேர் சுப்பிரமணியன். அவர்கள் உடல்கள் வந்து நல்லடக்கம் நேற்று நடைபெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தியதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. நாற்பது CRPF வீரர்கள் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் வீரமடைந்த 40 CRPF வீரர்கள் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் வழங்கப் போவதாக நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் தெரிவித்தார். அதே நேரத்தில் சேவாக் அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ட்ரஸ்ட் மூலமாக இந்த 40 CRPF வீரர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சேவாக் நடத்தும், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும் கிரிக்கெட் வீரர் சேவாக் அவர்கள் நடத்தும் ட்ரஸ்ட் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த இறந்தவர்களின் குழந்தைகளுக்கு வந்து கல்வி செலவை பொறுத்து கல்விகளோட அனைத்து விதமான உதவிகளும் வந்து அந்த எங்களுடைய ட்ரஸ்ட் செய்யும் அப்படின்னு சேவாக் ட்ரஸ்ட் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் தலா குடும்பம் ஒருவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து கொடுப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்கு ஆந்திர அரசு தலா 5 லட்சம் நிதியுதவி அப்படின்னு சொல்லி ஆந்திர அரசு 5 லட்சம் கன்வே பண்ணியிருக்காங்க.
ஜம்மு காஷ்மீரில் ஜம்முவில் 2வது நாளாக ஊரடங்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. ஸோ 40 பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கே கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக ஜம்மு நகரில் நேற்று முன்தினம் போராட்டம் நடைபெற்றது. இதில் வன்முறை வெடித்ததால் ஊரடங்கு பிறப்பித்தது. 2வது நாளாக நேற்று அங்கே ஊரடங்குக்கு அமலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. நாட்டின் ஒருமைப்பாடு பாதுகாப்புக்காக ராணுவத்திற்கு துணை நிற்க அனைத்து கட்சிகளும் ஆதரவு. இந்தியாவின் தற்காப்புக்கு அமெரிக்கா ஆதரவு அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புல்வாமா தாக்குதலை எதிர்த்து தான் சொல்லியிருக்காதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா வந்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் தற்காப்புக்கு அமெரிக்கா ஆதரவு. அடுத்ததாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் உள்ள அமெரிக்க நிறுவனமாக இருக்கும் காக்னிசன்ட். சரிங்களா, தெரியுதா உங்களுக்கு? காக்னிசன்ட் நிறுவனம் வந்து 2 தமிழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் வந்து அவங்க இருந்துதாங்க. ஸோ தமிழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் $2.5 கோடி அபராதம் செலுத்துவதற்கு காக்னிசன்ட் நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் உள்ள அமெரிக்கா நிறுவனமாக இருக்கும் காக்னிசன்ட் தமிழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்த வழக்கில் விதிகளை மீறியதற்கு $2.5 லட்சம் கோடி தொகையை அமெரிக்க பங்கு சந்தைக்கு செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. ஸோ தமிழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளிக்க சில லஞ்ச டாலர்களை வழங்கியதாக காக்னிசன்ட் நிறுவனத்திற்கு அமெரிக்க பங்கு சந்தை ஒழுங்குமுறைக்கு அனுப்பிய கடிதத்தில் தெரிவித்திருந்தது. ஸோ இத்தகைய விதிமீறல் நடவடிக்கை தொடர்பாக காக்னிசன்ட் நிறுவனத்திற்கு முன்னாள் உயர் அதிகாரிகள் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த அபராதம் செலுத்த தயாராக இருப்பதாக காக்னிசன்ட் நிறுவனம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அபராதமே $2.5 கோடி அப்போ வருமானம் எவ்வளோன்னு நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. தீவிரவாத தாக்குதலில் இறந்த 40 வீரர்களின் குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்பதாக சேவாக் அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்தல குவஹாட்டியில் நடைபெற்ற 83வது சீனியர் பேட்மிண்டன் தொடரில் குவஹாட்டியில் நடந்துச்சு. ஸோ இதில் வந்து யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் ஒற்றையர் பிரிவில் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான சாய்னா நேவல் PV சிந்துவை எதிர்த்து போட்டியிட்டார். இதில் சாய்னா யார் வின்னிட்டாங்கன்னா சாய்னா நேவல் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இது 83வது சீனியர் பேட்மிண்டன் போட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக காஷ்மீர் பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவு அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் தீர்மானம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நான் சொல்லிட்டேன். அது ஆக்சுவலாக நேற்று நைட்டு தானே சொன்னாங்க 200%. பாகிஸ்தான்ல இருந்து இறக்குமதி பொருட்களுக்கு வந்து 200% வரி விதிச்சிருக்காங்க. அது முக்கியமாக குறிப்பிடத்தகுந்த விஷயம். அதே நேரத்தில் புதுச்சேரியில் வந்து தமிழ் சங்கத்தின் பொன்விழா புதுச்சேரியில் தமிழ் சங்கத்தின் பொன்விழா தமிழ் மாநாடு புதுச்சேரியில் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து தன்னுடைய கருத்து வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் இருக்கு பார்த்தீங்களா, கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் வந்து தனது கருத்தை தெரிவித்திருக்காத தகவல் சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில்.
அவ்வளோதாங்க முக்கியமான நியூஸ் இதுதான். அது ஆக்சுவலாக அந்த 200% வந்து இறக்குமதியை வந்து கூட்டியிருக்காங்க. அது நான் மேபி படிக்காமல் கூட விட்டுருப்பேன். நேற்று நான் நியூஸில் பார்த்தேன், கன்ஃபார்ம் அந்த நியூஸு அந்த விஷயத்தை தான் கன்வே பண்ணியிருக்காங்க. பார்த்தது தான். ஈரானில் அண்மையில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலுக்கு 27 பேர்கள் பலியான சம்பவத்துக்கு காரணமான பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகள் ஆதரவு அளிப்பதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ஈரானில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கும் பாகிஸ்தான் ராணுவம் தான் காரணம் அப்படின்னு அந்த நாடு சொல்லியிருப்பதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. வடகொரிய அதிபருடன் 2வது சந்திப்பு வெற்றியடையும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜெருசலம் பிரச்சனை, பாலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிப்பதே தீர்வு அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த ஜெருசலம் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஜெருசலம் வந்து பாலஸ்தீனம் ப்ராப்ளம் வந்து ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஜெருசலம் நகரத்தை பொது நகரமாகவும் அறிவிப்பதே இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையான பிரச்சனைகளுக்கு உள்ள ஒரே தீர்வு என்று ஐநா பொதுச் செயலாளராக இருக்கும் ஆண்டோனி குட்ரஸ் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனம் ப்ராப்ளம் எப்போ பார்த்தாலும் அது ஃபாலோ பண்ணி நடைபெற்றுட்டு வரும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற இந்த இது எப்படி சொல்கிறது, இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்ளம் காவிரி ப்ராப்ளமானு வச்சுங்களேன், ஒரு ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வரும். ஸோ அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஜெருசலம் அப்படிங்கிறது வந்து மிக குறிப்பிடத்தகுந்த இது. ஏன்னா யூதர்களுடைய முக்கியமான தலமாகவும் ஜெருசலம் கருதப்படுது, முஸ்லீம்களோட முக்கியமான தலைமையாகவும் ஜெருசலம் கருதப்படுது, அதே மாதிரி கிறிஸ்துவர்களின் புனித தலமாகவும் ஜெருசலம் கருதப்படுது. இந்த ஜெருசலம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் புரியுற மாதிரி சொல்லணும். அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தின் தனி நாடாகவும் பாலஸ்தீன நாட தனி நாடாகவும் ஜெருசலம் நகரத்தை பொது தலைநகரமாகவும் அறிவிப்பதே இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கு இடையே உள்ள பிரச்சனைகளை தீர்வதற்கு ஒரே இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பாலஸ்தீனத்தில் தான் அந்த இது இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஜெருசலத்தை ஒரு பொது நகரமாக அறிவிக்கிறதா இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் அந்த இருக்கிற பிரச்சனை வந்து தீர்வு காட்டுறதுக்கு ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனியா குட்ரஸ் தெரிஞ்சிருக்கும், ஐநாவோட பொதுச் செயலாளர். கயத்தாறு வீரரின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம், துணை முதல்வர் மத்திய அமைச்சர் அஞ்சலி. முடிச்சுக்கலாமா? வேறு இன்றைக்கி கண்டிப்பாக கிளாஸ் கிடையாது. இன்றைக்கி ஃபுல் டே கிளாஸ் கிடையாது, ஈவினிங் கிளாஸ் கிடையாது. இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறது முக்கியமாக கொடுக்கணும். ஸோ இனிமேல் நாளைக்கு தான் கிளாஸு. நாளைக்கு என்ன ஷெடியூல் அப்படிங்கிறத நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். ஸோ கரண்ட் அஃபேர் நான் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? வர்த்தக போர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ நான் இருக்கேன், நம்ம நாடு இந்தியா, பக்கத்து நாடு வந்து பாகிஸ்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இறக்குமதி வரியை கூட்டினா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற பொருட்களுக்கு அவங்களுக்கு வரி கட்டி தான் இங்கேருந்து கொண்டு வரணும். ஸோ அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த பணம் தேவை அதிகமாகும். அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. அந்நிய செலாவணி ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து பாகிஸ்தான் மூலமாக இறக்குமதி மூலமாக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சம்பாதிப்போம். இதை எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் வந்து தனி. அந்த நாடு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதம் இல்லை 2 மாதம், இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் வச்சுருக்கிறேன், நான் ப்ராடக்ட் வாங்குகிறேன், வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட் வாங்குகிறேன். அந்த வெளிநாட்டில் இருக்க ப்ராடக்ட் வாங்குறது எனக்கு காசு வேணும். அந்த காசுங்கிறது டாலர் கணக்கில் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம நாட்டை காசு கொடுத்து தான் அந்த நாட்டு பொருட்களை வாங்க முடியும். அப்போதைக்கு அது அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருந்து நம்மளுக்கு இறக்குமதி ஏற்றுமதி அதன் அடிப்படையில் தான் ஒரு நாட்டோட தரம் இருக்குது, ஒரு நாட்டோட மதிப்பு இருக்குது. புரியுதுங்களா? சும்மா நம்ம இருக்கிற உடனே சொல்லிடலாம், இங்கே இருக்கிற நோட்டெல்லாம் அடித்து அங்கேலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. அந்நிய செலாவணின்னு ஒரு ரூட் இருக்குது. ஸோ அதன் மூலமாக தான் வர்த்தகம் வந்து கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 200% வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருந்து அந்த இறக்குமதி பொருள் வந்து 200% தான் அவங்களுக்கு அங்கே மண்டையில் அது அடிக்கும். ஸோ அந்த வர்த்தக பொருளை கொண்டு வரும்போது அதுலேயே அவங்களுக்கு அடிபடுவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு பணமே கிடையாது, அந்நிய செலாவணி மாற்றம் இங்கே கிடையாது. அவங்களே பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க மற்ற நாட்டில், சரிங்களா? ஸோ ஒரு தனியான பொருளாதார நாட்டில் சிக்கி இருக்கிற இவங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதா மிக குறிப்பிடத்தகுந்த விஷயம்.
ஸோ இது இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த 200% வந்து கொடுத்ததுக்கு அது நம்ம அந்த பொருளே தடை செஞ்சலாமே, பொருளாதார தடையை ஃபுல்லாக விதிக்கலாமே அப்படின்னா அப்படிலாம் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வரைக்கும் முன்னாடி இருந்த போருக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கார்கில் போராகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த போராகட்டும், ஒட்டுமொத்த போருமே வந்து அந்த இராணுவம் வந்து 1947 அந்த காஷ்மீரில் வந்து அந்த இராணுவம் செயல்பட்டாங்க. 1947 ஜம்மு காஷ்மீரில் இராணுவம் டேரெக்டாக வந்தாங்க, கார்கில்லையுமே இராணுவம் டேரெக்டாக வந்தாங்க. 1999 பங்களாதேஷ்லேயும் அதுதான் இராணுவம் ஃபுல்லாக வந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்து ஒரு இராணுவ அமைப்பு இங்கே வர்றப்ப நம்ம எதிர்த்து ஏதாவது ஃபாலோ பண்ணலாம். இப்போ இங்கே பண்ணது தீவிரவாத அமைப்பு, அங்கே இருக்கிற தீவிரவாத அமைப்பை அவங்க சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த தீவிரவாத அமைப்புக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லும் பொழுது நம்ம டார்கெட்டு பாகிஸ்தானுக்கு வைக்க முடியாது, அந்த தீவிரவாத அமைப்புக்கு தான் வைக்க முடியும். அதே நேரத்தில் பொருளாதார தடைனா சும்மா அவனை பிடிக்கலையா பொருளாதார தடை அப்படிலாம் பண்ண முடியாது. அது வந்து உலக நாடுகள் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைத்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் ஐநா சபை இருக்குது, அதுக்கு தான் எல்லாமே இருக்குது. உலக நாடுகள் கூட்டமைப்பு அதுக்கு தான் இருக்குது. உலக நாடுகள் கூட்டமைப்பு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபாலோ பண்ணி இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி எப்படி வந்து ஒரு ஸ்ரீலங்கன்ஸ் அங்கே இருந்த ப்ராப்ளத்தை தமிழக பிரச்சனையில் வந்து நம்ம எழுப்பி ஐநா சபையில் எழுப்பினாங்களோ அதே போல் இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து ஐநா சபையில் வந்து எழுப்பி அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் உருவாக்கி அனைத்து விதமான நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து, ஏற்கனவே இதுக்கு ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் சீனா தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நாலேஜ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், சீனா தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த கண்டனம் தெரிவித்ததே சீனா தான் கடைசியாக கண்டனம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அது கண்டனம் தெரிவித்தது அதான் கடைசியாக தான் கண்டனம் சொன்னாங்க இந்த விஷயத்துக்கு சீனா. அதே நேரத்தில் ஐநா சபையில் வந்து பாகிஸ்தானோட தீவிரவாத இயக்கத்திற்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓட்டு போடாமல் இருந்தது வந்து சீனா தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து சீனா வந்து அப்படியே இதை வந்து யூஸ் பண்ணி பாகிஸ்தான் வந்து இந்த இதை யூஸ் பண்ணி தீவிரவாதிகளை வந்து ஊக்குவிக்கிறாங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காரணம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து இவனாக மாற்றி தீவிரவாத இயக்கத்துக்காக மாற்றி அவனை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இது குறை அது குறை, ஜென்ரலாக சொல்கிறேன், இது குறை அது குறை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் இங்கே இருக்கிற ஒரு நபர் வட மாநிலத்தில் போயிட்டு கூட வர முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஏதாவது நீங்கள் ஃப்ரீ டைமு ஒரு 5 நாள் லீவ் போட்டு பீகாருக்கு ட்ரெயினில் போயிட்டு வாங்க, பீகார் நார்த்து சைடில் ஏதாவது ஒரு ட்ரெயினில் போயிட்டு வாங்க, உங்களுக்கு ட்ரெயினில் ட்ராவலே உங்களுக்கு வாழ்க்கை தெரிஞ்சு போயிடும். ஐயோயோ எப்பேற்பட்ட வாழ்க்கைடா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கைடா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஒரு நார்த்து சைடு ஒரு அப்படியே சுற்றுலா மாதிரி, சுற்றுலா என்ன சுற்றுலா, ஒரு டிக்கெட்டை ஒன்று போட்டுட்டு அப்படியே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்களேன், அப்போ தெரியும் உங்களுக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் எப்படி வாழ்க்கை. அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பாவம், சரிங்களா. ஸோ உங்களுக்கு நாலேஜபிள் இருக்காது, ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்க மாட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் ஓரளவு சிந்திக்கக்கூடிய பக்குவம் அடைந்தக்கூடிய விஷயத்த வந்து இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம், இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து படிப்பறிவை வந்து கொஞ்சம் யோசிக்கிற தன்மை ஓரளவு இருக்கிறது. இங்கே நார்த்து சைடு வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும், இங்கே சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்கே சிந்திக்கிறதுக்கு அதிகமாக வழிபடே கிடையாது. அந்த பையனை அந்த பையனை வந்து தீவிரவாத இயக்கத்தை மாற்றுறதுக்கு 10th ஃபெயிலான பையனை பிரெயின் வாஷ் பண்ணி மாற்றிருக்காங்க, சரிங்களா. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, முஸ்லீம் மதங்கிறது வேற, தீவிரவாத இயக்கங்கிறது வேற. முஸ்லீம் மதத்தில் ஜிகாத் அப்படிங்கிறது வந்து முஸ்லீமில் என்றைக்குமே வந்து ஒரு கொலை தீவிரவாத இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மதம் முஸ்லீம் கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை தீவிரவாத இயக்கத்துக்கு வந்து முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுறதா ஒரு சில நபர் இருந்தால் அவங்க முஸ்லீமே கிடையாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு தனிநபர் வந்து ஜிகாத்து அதே நேரத்தில் ஒரு உயிரை பறிக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு கடவுளுக்காக உயிரை பறிக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு நபர் செய்கிறாங்கன்னா அவர் எந்த மதத்தை இருந்தாலும் சரி, முஸ்லீமும் கிடையாது, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதம் வந்து உண்மையில மதம் கிடையாது, அதுக்கு பேர் தீவிரவாதம். அதான் தீவிரவாதம். எந்த ஒரு மதமும் எந்த ஒரு கடவுளும் தங்களது மதத்துக்காக, அது எந்த மதமாக இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்கிறேன், ஓகேங்களா. அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டின் மதமாக இருந்தாலும் சரி, இல்லை யுத்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு தனிநபரை தாக்கி ஒரு உயிரை அழித்து தன் மதத்தை வந்து நிலைநாட்டுன்னு இருந்தால் அதுக்கு பேர் மதம் கிடையாது, அதுக்கு பேர் தான் தீவிரவாதம். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து மதம் உருவாக்கப்பட்டதோட நோக்கம் வந்து ஆன்மாவை வழிபடுறது தான் மதத்தோட அடிப்படை என்னன்னு தெரியுங்களா. மனிதாபிமானம் தான் அதோட அடிப்படை. மனிதாபிமானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் மதம். உண்மையான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் மதம். அந்த மதத்தை சார்ந்து அந்த மதத்தின் மூலமாக பயங்கரவாதத்தை திணிக்கிற எந்த ஒரு மதமும் தீவிரவாத அமைப்பே. எந்த மதமும் சரிங்களா, அது மறந்துடாதீங்க.
ஸோ இதுக்கும் முஸ்லீமும் டிபெண்ட் பண்ணி, ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தீவிரவாதி அப்படின்னா டக்குன்னு குல்லா போட்டு முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. முஸ்லீமில் தீவிரவாதி இருக்காங்க, ஆனால் நல்ல முஸ்லீம்கள் யாரும் தீவிரவாதியில் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லபடியாக இருங்க. ஸோ சிந்தனைகளை வந்து பெருக்கிக்கங்க, சிந்திங்க. ஒரு நியூஸை வந்து அப்படியே நம்பணும்னு அவசியம் கிடையாது, அதில் உள்ள பல விஷயங்கள் நடக்கலாம். ஸோ ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறோம், ஒரு நாலேஜ் பெருக்கிக்க போகிறோம். அந்த நாலேஜ் பெருக்கிக்கிட்டு நீங்கள் கவர்மெண்ட் இது பணியாளராக போனீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பெருமை. ஸோ தமிழனாக பிறந்து அதை ஃபாலோ பண்ணுவோம், நாலேஜை பெருக்கிக்குவோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அறிவு சார்ந்து, ஒரு மூட நம்பிக்கை இல்லாமல் அறிவு சார்ந்து யோசிப்போம். சரிங்களா? முடிச்சுக்கலாமா? ஸோ 200% போயிடலாம். அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க, அந்த 200% இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு இதுவாகும். அவங்க அந்நிய செலாவே சுத்தமாக கிடையவே கிடையாது. 1999 வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போதுனா நினச்சிருந்தா பாகிஸ்தானை வந்து இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், தடம் தெரியாமல் ஆக்கியிருக்கலாம். வாஜ்பாய் அவர்களுடைய பெருந்தன்மை அது. விஷயம் ஒன்று தான், நம்மளுடைய நோக்கம் வந்து தீவிரவாதத்தை அழிக்கிறதானே தவிர பாகிஸ்தான் அழிக்கிறது கிடையாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிதானே? சரி, முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கிளாஸ் கிடையாது, ஸோ நாளைக்கு சந்திப்போம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஆனந்தராஜ் சார் புரியுதுங்களா? வர்த்தக போர் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். வர்த்தக போர்னா வர்த்தக ரீதியாக அவங்க மேலே பழுவு சேர்க்கிறது. வர்த்தகம்னா காசு இல்லாமல் ஆக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு பொருளை வாங்க முடியாது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம். நாளைக்கு சரியாக 8 மணிக்கு செய்தி சேருகளை உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது யாரு? உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.